குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா u is equal to சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏலேருந்து ஹெச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. u அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட், தமிழில் பார்த்தீங்கன்னா அனைத்து கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஏன்ற செட்டு பீன்ற செட்டு, இந்த ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எதில் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூலிருந்து எடுத்து எழுதக்கூடிய எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். எப்போவுமே யூனிவர்சல் செட் அனைத்து கணம் கொடுத்துட்டாலே அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய எல்லா கணங்கள் செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம வந்துட்டு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. ஏ டேஷ், டேஷ்ன்ற வார்த்தை இது வந்துட்டு டேஷ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏ டேஷ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை விட்டுட்டு எந்த செட்டு சொல்கிறாங்களோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும். அப்போ மீதி அப்படின்னும் போது நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டை பார்ப்பேன். ஓகேங்களா? இதை ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் எடுத்து எழுதலாம். ஆக்சுவலாக இதை எப்படி எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா யூ மைனஸ் ஏ, ஏ டேஷுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ மைனஸ் ஏ. எல்லாத்துக்குமே நம்மளால் வந்துட்டு ஃபார்முலா எழுதி வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணி கேன்சல் பண்ணி போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை பாருங்கள். ஏ டேஷ்னா என்ன அர்த்தம்னா ஏவை விட்டுட்டு எழுதணும். அந்த மீதி இருக்கிறது எதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட். இப்போ இது ரெண்டுத்தில் அப்படியே கை வச்சுப்போம். என்ன இருக்குதோ அதை விட்டுருங்க. ஏ இருக்கா யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத எழுதணும். ஒருவேளை ஏல இருக்கிற நம்பர் ஏதாவது அதில் வந்ததுன்னா அதை விட்டுட்டு எழுதணும். ஏ எது இல்லை நீங்கள் வேணால் பென்சில் சும்மா கேன்சல் பண்ணிக்கோங்க. பி கிடையாது, பி எழுதக்கூடாது, டி எழுதக்கூடாது, எஃப் எழுதக்கூடாது, ஹெச் எழுதக்கூடாது. இந்த மாதிரி டாட்டோ அல்லது பென்சில் வச்சு கேன்சல் பண்ணுறதோ அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் அடுத்தடுத்த சமக்க போகும்போது இந்த இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, ஏவை விட்டுட்டு அதாவது காமனாக இருக்கிறத விட்டுருங்க. பி டி எஃப் ஹெச்சை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது யூனிவர்சல் செட்டில் ஏ சி இ ஜி. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ். அப்போ பி டேஷ்னா என்ன அர்த்தம், பியை விட்டுட்டு மீதி இருக்கிறத யூனிவர்சல் செட்டில் எழுதணும். அப்போ பியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு யூவில் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ஸோ காமன் நம்பர்ஸை விட்டுருங்க. என்னென்ன காமன் நம்பர்ஸு, ஏ, அடுத்தது பார்த்தீங்கன்னா டி, அடுத்தது இ ஹெச். இப்போ டிக் பண்ணியிருக்கிறத தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா அது பி டேஷ். ஸோ பி சி அண்ட் தென் எஃப் ஜி. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டேஷ். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷையும் பி டேஷையும் யூனியன் அதாவது சேர்க்கணும். ஸோ அப்போ சேர்த்து எழுதுறதுனா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏ டேஷு பி டேஷ்னு சொல்லிட்டு. இதை நம்ம சேர்த்து எடுத்து எழுத போகிறோம். எழுதும்போது எப்பவுமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏ பி 2 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும். ஸோ ஏ பி சி 2 தடவை வருது, ஒரு தடவை எடுத்து எழுதுங்க. அடுத்தது இ, அடுத்தது எஃப், அடுத்தது ஜி 2 தடவை வர்றதுனால ஒரு தடவை தான் எழுதணும். விட்டு போன ஆல்ஃபபெட்ஸை பற்றி கவலை கிடையாது, இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை கரெக்டாக எடுத்து எழுதுருங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், பொதுவாக இருக்கிறத எடுத்து பார்க்கணும். தமிழில் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றத்தை எடுத்து கம்பேர் பண்ணாலே இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ ஏ இருக்கா இல்லை, சி இருக்கா இருக்குது. ஸோ அப்போது சின்றது வரும், இ இருக்கா இல்லை, ஆனால் ஜி இருக்குது. ஸோ அப்போ எது காமனான லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனுக்கு சி கமா ஜி, இதுதான் இன்டர்செக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹோல் டேஷை கண்டுபிடிக்க முடியாது, முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இது ஒரு ஆப்ரேஷன், இது ஒரு ஆப்ரேஷன், அதாவது யூனியன் பண்ணணும், அதுக்கப்புறமா டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனியனை கண்டுபிடிச்சிடுங்க, அப்புறமா டேஷ் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம், ஏவையும் பியையும் சேர்த்து எடுத்து எழுதணும். அப்படி எழுதும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. அப்போ என்ன வரும், ஏ பி டி இ எஃப் ஹெச், அவ்வளோதான். ஸோ இதை எடுத்து எழுதியாச்சுங்களா, ABDEFH. இப்போது இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை விட்டுட்டு இது இல்லாமல் அதாவது யூனிவர்சல் செட் டேஷ்னாலே யார் வந்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா என்ன பண்ணணும், யூனிவர்சல் செட்டோட இதை கம்பேர் பண்ணுங்கள். இதில் அதில் காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் என்ன மிச்சம் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அப்படி எடுத்து எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சி கமா ஜி கம்பேர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு இது இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுக்கு இன்டர்செக்ஷன் கிடையவே கிடையாது, இது ஏ டேஷ் இது பி டேஷ், ஏ பின்னா இதுதான். அப்போ இதுக்கு காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது, இருக்கா இல்லை, டி இருக்குது, எஃப் இருக்கா இல்லை, ஹெச் இருக்குது. அப்போது ஏக்கும் பிக்கும் காமனான வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி கமா ஹெச். நம்ம யூனிவர்சல் செட் டேஷ்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், யூனிவர்சல் செட்டோட இந்த நம்பர்ஸை
இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணுங்கள். காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா A டேஷ் த ஹோல் டேஷ். இது இன்னும் ரொம்ப சிம்பிள். டேஷுக்கு டேஷ், அதாவது பவருக்கு பவர்னும் போது இந்த டேஷ் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்கும்போது ஒரிஜினல் ஆன்சர் தான் வரும். A டேஷ் த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A. நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ A கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி எடுத்து எழுதிடுங்க. அதே மாதிரி B டேஷ் த ஹோல் டேஷ்னா 2 டேஷ் வரும்போது அது நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் B மட்டும்தான் வரும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதிடலாம். B டேஷ் த ஹோல் டேஷ் உடைய வேல்யூ என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா B-ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டினில் Bயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.